عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن العظيم: رب هب لي من الصالحين فبشرناه بغلام حليم فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. قال رسول الله صلى الله عليه وسلم: من رأى هلال ذي الحجة وأراد أن يضحي فلا يأخذ من شعره ولا من أظفاره أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே ஸலாத்தும் ஸலாமும் இவ்வுலக சர்தார் நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையாக அமைத்து வாழ்ந்து காட்டிய அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஃபுகஹாக்கள், ஆரிஃபீன்கள், முடிந்தவரை பின்பற்றக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் சமூகத்தவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதாவும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ஒரு மாதம் நம்மை முடிந்து அடுத்து ஒரு சிறப்பிற்குரிய ஒரு மாதம் நம்மை அடைவதற்கு தயாராக இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா முன் சென்ற சமுதாயங்களுக்கு அதிகமான ஆயுள்களை அல்லாஹ் தஆலா நீடித்து கொடுத்தார். முன் சென்ற சமுதாயங்களுக்கு ஆயுள்கள் அதிகமாக்கப்பட்டிருந்தன. 950 வருட காலம், 900 வருட காலம், 600 வருட காலம், 500 வருட காலம் என்று பல வருட காலம் வாழக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா முன் சென்ற சமுதாயங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருந்தார். ஆனால் உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று 60க்கும் 70க்கும் மத்தியில் என்னுடைய உம்மத்தினுடைய வாழ்க்கை, அதற்கு மேல் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறானே, ஆனால் அது இறைவன் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய கிருபை என்பதாக சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அதை விட கம்மியானதாகவும் ஆகலாம் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிவிட்டு செல்கிறார்கள். இப்ப நமக்கு ஒரு யோசனை ஒன்று தோன்றும். முன் சென்ற சமுதாயங்களுக்கு 900 வருட காலம் வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்க இந்த அளவுக்கு அமல்கள் செய்திருப்பாங்க, அவங்களுடைய அமல்கள் எல்லாம் நம்மை விட அதிகமாக இருக்குமே என்று எண்ணலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரும் கிருபை, மிக பெரும் பாக்கியம், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாட்களையும் நமக்கு அல்லாஹ் இது செய்கிறார். மிக அபரிமிதமான நன்மைகளை தரக்கூடிய விதமாக அந்த முன் சென்ற சமுதாயங்களுக்கு கிடைக்க பெறும் நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா இந்த குறுகிய காலத்தில், குறுகிய
குறுகிய வட்டத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிக பெரும் கிருபை என்பதாக நாம் சொல்லலாம். ஏனென்றால் ஒரு நன்மையை செய்தால் அதற்கு 10, ஒரு நன்மை செய்தால் 10 நன்மை கிடைக்கப்படுகிறது. அதைவிட பன்மடங்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றார். இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் புனிதம் நிறைந்த ஒரு நாளை, புனிதம் நிறைந்த ஒரு மாதத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தர இருக்கின்றார். இன்னும் 2 நாட்களோ அல்லது 3 நாட்களோ தெரியவில்லை. அல்லாஹ் தஆலா அவனுடைய அளப்பெரும் கிருபை கொண்டு துல்ஹஜ் மாதம் மிக சமீபமாக தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மனிதனுடைய நிலைமைகளை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு துல்ஹஜ் மாதத்தினுடைய நிலைமைகளை அல்லாஹ் எவ்வாறு ஆக்கியிருக்கின்றார்? அந்த அடிப்படையில் நாம் முதலில் பார்க்கக்கூடிய சமயத்தில் குர்பானியுடைய விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். குர்பானியுடைய பின்னணி என்ன? எதற்காக குர்பானி கொடுக்க வேண்டும்? அதனுடைய சாராம்சங்கள் என்ன? ஒரு ஆட்டை பலியிட்டுத்தான் அதை நாம் குர்பானி என்பதாக நிறைவேற்ற வேண்டுமா என்கின்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படலாம். அல்லது இப்படி பலியிட்டுத்தான் இந்த குர்பானியின் மூலமாகத்தான் ஒன்றை அடைய முடியுமா என்பதாக நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் இதற்கு பல வரலாற்று சான்றுகளை அல்லாஹ்வே என்ன செய்கிறார்? தன்னுடைய திருமறையின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். அதாவது குர்பானி என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டதுதான். ஒரு மனிதன் இறைவனுக்கு எந்த அளவிற்கு வழிபடக்கூடியவனாக இருக்கின்றார், அந்த மனிதனுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு இறையச்சம் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றன என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தியாகம். அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் முன் சென்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து இன்று வரை நமக்கு என்ன செய்யப்படுகின்றன? அந்த குர்பானியை கொண்டு ஒரு மனிதனுடைய மதிப்பை கணிக்கப்படுகின்றன, ஒரு மனிதனுடைய மதிப்பை கணிக்கப்படுகின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு நன்மையை செய்வதன் மூலமாக அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன, அந்த மனிதன் எவ்வாறு அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு இறையச்சத்தோடு செயல்படுகிறான் என்பதை இந்த குர்பானியின் மூலமாகவும் பல தியாகத்தின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கின்றான். அன்பானவர்களே, உதாரணத்துக்கு நாம் சொல்ல போனால் நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து என்ன செய்தார்? இந்த தியாகங்களை நமக்கு கொண்டு வருகிறார். இந்த அளவுக்கு என்றால் தள்ளாத வயது, நாமெல்லாம் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் தான். தள்ளாத வயதில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ஏன்னா அவர்களுடைய அந்த இறையச்சம் உறுதியானதாக இருந்தது. அல்லாஹ் கேட்டால் நிச்சயமாக தருவான் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்வுக்காக வேண்டியே வாழ்ந்தவர்கள் தான் நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாரும் கேட்டு அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டார். அது கொடுக்காவிட்டால் அதற்கு மாற்று ஒரு ஏற்பாடை அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறார் என்பதாக தான் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆனால் தள்ளாத வயது முதிர்ந்த நேரத்தில் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே இரு கரமேந்தி ஒரு மகவை கேட்கிறார், ஒரு குழந்தை பாக்கியத்தை என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குழந்தையை மட்டும் கொடுத்தான் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதன் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்து அவர்களுடைய உள்ளத்தை பக்குவம் செய்து அவர்கள் இறையச்சத்தில் எந்த அளவிற்கு திளைத்தவர்களாக இருக்கின்றார்கள், எந்த அளவிற்கு தனக்கு கலீலாக நண்பனாக எந்த அளவிற்கு இருக்கின்றார்கள் என்பதை பல விதத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை சோதித்தார். பொறுமைசாலியான மகனை அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுத்தார். அந்த தள்ளாத வயதில் எந்த ஒரு மனிதனும் நிரூபிக்க முடியாத, எந்த ஒரு மனிதனும் கற்பனையில் கூட எண்ணிவிட முடியாத
வழிபடக்கூடிய அளவிற்கு அவர்கள் வளர்ந்து வந்தவுடன் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? ஒரு கனவை போடுகின்றார். கனவை அவர்களுக்கு போடப்படுகின்றன. ஒரு நாட்கள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 3 நாட்கள் அதே கனவுகள் ஏற்படுகின்றன. அந்த கனவு ஏற்பட்டவுடன் சில விஷயங்களை நாம் ஒருவருக்கொருவர் சொல்வதற்கு சில தயக்கங்கள் ஏற்படும். ஒரு காரியம் உறுதியாகிவிட்டால் நேரடியாக நாம் பேசுறோம், எப்பா நீ செஞ்சது தப்புதான் அப்படிங்கறது நம்ம சொல்றோம். அல்லது இந்த காரியத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும். அப்போ அது உறுதியாகிவிட்டால் நாம் என்ன செய்வோம்? அந்த காரியத்தின் மீது உறுதியான முறையில் சொல்வோம். ஒரு சில சந்தேகங்களோ அல்லது தயக்கங்களோ நாம் சொல்வதன் மூலமாக மனம் உடைந்து விடுவார்களோ, அல்லது நாம் சொல்வதன் மூலமாக பல பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சத்தினால் சில விஷயங்களை தயக்கத்தில் கூறக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படலாம். அல்லாஹ் தஆலா கனவை போட்டுவிட்டார். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து கேட்கிறார்கள், ஆல யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக. என்னுடைய அருமை மகனே, அதாவது தவமிருந்து பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளையிடத்தில் தன்னுடைய தந்தை சொல்கின்றார்கள், நான் கனவில் கண்டேன், உன்னை அறுப்பதாக நான் கனவில் கண்டேன். அப்ப தன்னுடைய மகனிடத்திலிருந்து வந்த பதிலை பார். இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் பல விதத்தில் பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், பிள்ளை தன்னுடைய பெற்றோரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலைமை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பொறுமைசாலியான ஒரு மகனை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? சோபனமாக அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்த பதிலை பாருங்கள். உன்னை அறுப்பதால் நான் கனவு கண்டு விட்டேன், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த கனவாக இருக்கின்றன என்பதாக சொன்ன மாத்திரத்தில் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதாக என்ன செய்யறாங்க? நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் கேட்கிறார். உடனே தன்னுடைய மகன் குறிப்பிட்ட வாசகத்தை பாருங்கள். தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏவப்பட்டபடியே அல்லாஹ் எதை ஏவினானோ, எதை கட்டளையிட்டிருக்கின்றானோ அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்கள். சததிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னை பொறுமையாளர்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் தஆலா பொறுமைசாலியான மகனை அல்லாஹ் தஆலா கொடுத்து அந்த தந்தையை சோதித்து அந்த பிள்ளை சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்கள். சததிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னை பொறுமையாளர்களிலிருந்து தந்தையே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்பொழுது அங்கே பதிவிடுவதற்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குப்பரப்படுத்த வைத்து என்ன செய்கிறார்கள்? குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி தயாராகக்கூடிய சமயத்தில் தான் அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். ஓ இப்ராஹிமே, அது சத்தத்தர்யா, அந்த கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். அந்த கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இறையச்சமுடையவராக ஆகிவிட்டீர்கள். அல்லாஹ்வுக்கு முற்றிலும் நீங்கள் வழிபட்டு விட்டீர்கள். நன்மை செய்வோருக்கு நாம் என்ன செய்வோம்? நற்கூலி கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட சமயத்தில் அல்லாஹ்வே அடுத்ததாக சொல்கிறார், இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இது மிகப்பெரிய ஒரு சோதனை, மிகப்பெரிய ஒரு சோதனையாக நாம் இப்ராஹிமுக்கு நாம் என்ன செய்தோம்? இந்த சோதனையை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சொல்கிறார், ஒரு மகத்தான பலியை கொண்டு அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்? பகரமாக கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டினார். இதுதான் தியாகம். அல்லாஹ் ஒன்றை கட்டளையிட்டு விட்டால் அதற்கு முற்றிலுமாக வழிபடக்கூடிய
ஒரு நிலைமையில் அல்லாஹ் தஆலா இந்த குர்பானியை கொண்டு என்ன செய்கிறார், ஒவ்வொரு மனிதரையும் சோதிக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய மதிப்புகளையும் அல்லாஹ் தஆலா கணித்து விடுகிறார் குர்பானியின் மூலமாக. அப்படிப்பட்ட ஒரு குர்பானி தான் என்ன செய்கின்றன, நம்மை வந்து அடைந்திருக்கின்றன. இப்போ நாம குர்பானி கொடுக்கின்றோமே ஆனால் நம்மை நாம் பகரமாக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆனால் அதற்கு பகரத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்தார், சொர்க்கத்திலிருந்து ஆட்டை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா அதற்கு பகரம் செய்தார். இதே போன்று நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த இறை அச்சம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதைத்தான் இறை வசனம் நமக்கு தெளிவுறுத்தி காட்டியது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு என்ன செய்கின்றன, இறை அச்சத்தோடு செயல்பட வேண்டும். குர்பானி என்பது ஒரு மனிதனுடைய மதிப்பை கணித்து என்ன செய்கின்றன, அந்த மனிதனை உயர்வுபடுத்தக்கூடிய ஒரு நிலைமையில். நான் சொன்னேன் அல்லவா, முன் சென்ற காலத்தில் வாழ்ந்தவர்கள் பல வருட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது குறுகிவிட்டது. எந்த மனிதனுக்கு எந்த நேரத்தில் மௌத் வரும் என்பது யாரும் அறிய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பல தினங்களை கொண்டு, தியாகத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்மை உயர்த்துகின்றான். பன்மடங்குகளாக நன்மையை கொண்டு முன் சென்ற சமுதாயங்களை விட அல்லாஹ் தஆலா நம்மை என்ன செய்கிறார், முற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கின்றன நண்பர்களே. ஒவ்வொன்றுக்கும் நம்மை சோதிக்கின்றான் அல்லாஹ். அந்த சோதனையில் நீங்கள் பொறுமை காத்து அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் நாடினால் நிச்சயம் அல்லாஹ் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தவமிருந்து பெற்ற குழந்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், பாதுகாத்து அதன் மூலமாக குர்பானியை அவர்களுக்கு கடமையாக்கி சிறப்பிற்குரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரோ, அதே போன்று நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியும் அல்லாஹ் ஒருவனுக்காக கொடுக்கின்றேன் என்கின்ற உன்னதமான எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும். சும்மா ஏதோ கடமைக்கு கொடுத்தோம், 4 பேர் பார்ப்பதற்காக கொடுத்திருக்கிறோம், நான் இத்தனை ஆடு கொடுக்கிறேன், நான் இத்தனை பேருக்கு நான் பங்கு கொடுக்கின்றேன், பெருமைக்காக கொடுப்பது அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வாசகம், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இறைச்சியையோ இரத்தத்தையோ அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொள்வது கிடையாது. வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தக்வா என்ற இறை அச்சத்தை மட்டுமே அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொள்கிறார் என்பதால். எப்படி இறை அச்சம் வரும், அந்த பிராணியை தன்னுடைய கரத்தால் நன்கு வளர்த்து அதன் மீது அன்பு கொண்டு நம்முடைய பிள்ளைகளின் மீது எந்த அளவிற்கு நாம் பாசம் காட்டுகின்றோமோ, அந்த பிள்ளையின் மீது எந்த அளவிற்கு அன்பு காட்டுகின்றோமோ, அதை போன்று நாம் என்ன செய்வோம், நம்முடைய பிள்ளையை போன்று அந்த பிராணியை வளர்த்து அந்த இறை அச்சத்தோடு அந்த மனிதன் குர்பானை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தக்வாவை மட்டுமே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக நமக்கு வரலாற்று சான்றுகளும் இறைவனுடைய வசனங்களும் நமக்கு குறிப்பிட்டு காட்டப்படுகின்றன. அன்பானவர்களே, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்திக்க வேண்டும். யாருக்கு இந்த குர்பானி கடமை அப்படிங்கிறதே தெரிய வேண்டும். ஏன்னா நிறைய பேருக்கு வசதி இருக்கும், இருந்தாலும் கூட நிறைய மனிதர்கள் என்ன செய்யறதில்ல, குர்பானி கொடுப்பதில்லை. யாருடைய வீட்டில் 87 கிராம் தங்கம் இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயம் என்ன செய்யணும், அவர்கள் மீது குர்பானி கடமையாக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய வீட்டுல 87 கிராம் இருக்கின்றதோ அவர்கள் என்ன செய்யணும், குர்பானி கொடுத்து ஆக வேண்டும். அதற்கு மேல் வசதி இருந்தாலும் கூட தன்னுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கூட கொடுக்கலாம். அப்படி என்ன செய்யணும், நம்முடைய கையில் அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு நாம் குர்பானி கொடுத்தால் அதுவும் நிச்சயமா நமக்கு பன்மடங்கு நன்மைகளாக நமக்கு கிடைக்கப்படுகின்றன. ஏனென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அவருடைய வாழ்க்கை அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். தொடர்ந்து 3 நாட்களோ 4 நாட்களோ அவருடைய வீட்டுல அடுப்பு எரிந்ததாக சரித்திரம் இல்லை. அடுப்பு எரிந்ததாக சரித்திரம் இல்லை என்றால் அந்த அளவிற்கு உணவு இல்லை அவர்களுடைய வீட்டில்.
சமைப்பதற்கு உணவு இல்லாத பசி பட்டினியோடு இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருக்காங்க, குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ நம்முடைய கையில் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொடுத்திருக்கிறானே, ஆனால் அதன் மூலமாக நாம் செய்தாலும் அதற்கு பன்மடங்கு நன்மை நமக்கு கிடைக்கப் பெறும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இப்படி முன் சென்ற சமுதாயங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இந்த குர்பானியை கொண்டே அல்லாஹ் தஆலா என்ன செய்தார், ஒவ்வொரு மனிதனுடைய தராதரத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்கினார். இப்போ உலகத்தில் வாழ்கின்றோமே, ஆனால் எல்லா மனிதர்களும் ஒரே ஒன்றுதான் தெரிவார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் தீயோர்கள் யார், நன்மையானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு பிரித்தறிவித்து காண்பிக்கின்றார். இந்த மனிதர் தீமையான வழியில் செல்கிறார், இந்த மனிதர் நேரான வழியில் செல்கிறார். காண்பிப்பதற்கு காரணம் என்ன, அவருடைய செயல்பாடுகள். அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன், இரு மகனும் சண்டையிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு மத்தியில் பெண்ணை நிக்காஹ் செய்கின்ற விஷயத்தில் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அப்பொழுது கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்தார், நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்பதை அல்லாஹ் وَقُلْ عَلَيْهِمْ نَبَأَ ابْنَيْ آدَمَ إِذْ قَرَّبَا قُرْبَانًا فَتُقُبِّلَ مِنْ أَحَدِهِمَا وَلَمْ يَتَقَبَّلْ مِنَ الْآخَرِ قَالَ لَأَقْتُلَنَّكَ என்பதாக إِنَّمَا يَتَقَبَّلُ اللَّهُ مِنَ الْمُتَّقِينَ என்பதாக அல்லாஹ்வுடைய வசனம் சூரா மாயிதா என்று சொல்லக்கூடிய அந்த சூராவிலே தெளிவான முறையில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இருவரும் மத்தியிலே சண்டையிடக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்றார், நீங்க இருவரும் குர்பானி கொடுங்க, இருவரும் குர்பானி கொடுங்க. அதன் மூலமாக யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அந்த மனிதர் சிறந்தவர். யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அது என்ன செய்தார், அவர்தான் தவறிழைத்தவர் என்பதாக முடிவு செய்யப்படுவதற்கு கூட இந்த குர்பானியை தான் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய மதிப்பை காட்டுகிறார். அப்ப என்ன செஞ்சாங்க, ரெண்டு பேருமே குர்பானி கொடுத்தாங்க. அப்ப குர்பானியை கொடுத்து அந்த மாமிசத்தை மலையின் மீது வைக்க வேண்டும். எந்த மாமிசத்தை கரித்து சென்று விட்டதோ, எடுத்து சென்று விட்டதோ, அந்த மனிதனுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. யாருடைய மாமிசம் எரிக்கப்படவில்லையோ, ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ, அவர் தவறிழைத்து விட்டார் என்பதார். இந்த சூழ்நிலையில் ஹாபிலுடைய குர்பானி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அப்பொழுது ஹாபிலாகப்பட்டவர் சொன்னார், உன்னை நான் கொன்று விடுவேன், உன்னை நான் கொன்று விடுவேன் என்பதாக சொல்லக்கூடிய வேளையில் தான் ஹாபிலாகப்பட்டவர் சொன்னார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களிலிருந்து ஏற்றுக்கொள்வதெல்லாம் முத்தகீன்களுடைய அந்த இறை அச்சத்தை தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக சொன்னார். அந்த அளவிற்கு நம்முடைய அந்த அமல்களை, நம்முடைய இறை அச்சத்தை கொஞ்சம் வெளியில் வந்து பேசாம இருக்கிறார். நாம் ஒரு அமல்கள் செய்கின்றோமையானால் அந்த அமல்கள் இறை அச்சமுடையதாக செய்வோமையானால் அதற்கு தான் மகத்தான கூலி உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட வரலாற்றுகளின் மூலமாக நமக்கு தெளிவுறுத்தி காட்டுகிறார் அவர்களே. ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் நாம் என்ன செய்யணும், முடிந்த அளவு அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு செயல்பட வேண்டும். அதே போன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும், இறை அச்சத்தோடு செயல்பட வேண்டும். யா அல்லாஹ், இந்த காரியத்தை உனக்காக வேண்டி நான் செய்கின்றேன், உனக்காக வேண்டி இந்த காரியத்தை வெறுக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வாழக்கூடிய சமயத்தில் முன் சென்ற சமுதாயங்களை விட பன்மடங்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார், நமக்கு மகத்தான கூலியை தருகிறார் என்பவர்களே. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மாதம் துல்ஹஜ் மாதம் நம்மை அடைய இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த பிறை திறந்து விட்டார். இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் பிறை பார்க்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் பிறை பார்க்கப்படுகின்றது. அதற்கு முன்னால் ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கு முன்னால் நீங்க என்ன செய்யுங்க, குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் முடியை களைவதை தவிர்த்து கொள்ளும். ஞாயிற்றுக்கிழமையோடு என்ன செய்யுங்க, முடி களைவதை தவிர்த்து கொள்ளுங்க. அதுக்கு மேல என்ன செய்யாங்க, சேவிங் பண்ணாதீங்க, நகங்களை விட்டாதீங்க. ஏனென்றால் இவைகள் எல்லாம் நமக்கு ஹதீஸின் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வேளைகள் ஒரு பகரத்தை நாம் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டோம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை கொடுப்பதற்காக தயாரானார்களோ அதே போல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை கொடுத்து என்ன செய்யப்படுது, குர்பானி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பகரமாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், தியாகம் செய்கின்றேன் என்கின்ற அடிப்படையில் நாம் நம்முடைய நகங்களையோ முடிகளையோ களையாமல் அந்த இறை அச்சத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் அந்த முடியின் மூலமாக ஒவ்வொரு ரோமங்களுக்கும் ஒவ்வொரு நன்மைகளை அல்லாஹ் தஆலா நாடுவது போன்று அந்த நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருந்து வருகின்றன என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அந்த ஹதீஸினுடைய அந்த விளக்கத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தரக்கூடிய விஷயம், நீங்க எப்பொழுது பிறை 1லிருந்து அந்த குர்பானி கொடுக்கின்ற வரை முடியை களையாமல் இருக்கிறீர்களோ அதுவரை உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. ஏன்னா நாம என்ன செய்யலாம், அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய நிலைமையில் ஆகிவிட்டோம், நம்மை நாம் தயாராக்கி விட்டோம் என்பதாக நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்று அல்லாஹ் தஆலா உங்களுடைய மகனை குர்பானி கொடுங்கள் என்பதாக கட்டளையிட்டிருந்தால் இன்று நம்முடைய வீடுகளில் ஒவ்வொரு மகனையும் குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடும். அல்லாஹ் தஆலா அதிலிருந்து அளப்பெரும் கிருபை செய்து நமக்கு என்ன செய்கிறார், அந்த தியாகத்தை இதன் மூலமாக நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களுடைய தக்வாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மகப்பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வாராக. அந்த 10 நாட்களும் அல்லாஹ் தஆலா நம்முடைய சிறு சிறு குறைபாடுகளை மன்னித்து நிரப்பமான முறையில் அந்த குர்பானியை இறை அச்சத்தோடு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கக்கூடிய அந்த தக்வாவின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாராக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அந்த அரபாவுடைய சிறப்புகள் அதே போல அதனுடைய நன்மைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் குறிப்பிடுவோம். இப்பொழுது ஒரு மனிதன் குர்பானி கொடுப்பதற்கு எப்படி தயாராக வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதே போன்று அதற்குரிய அமலும் நம்முடைய நிலைமைகளில் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்து எல்லா மனிதர்களும்